ஹாய், நம்ம இன்றைக்கி மிளகா பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு மாவு நம்ம ஃபஸ்ட்டு கலந்து கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். சின்ன ஒரு பவுல், ஒரு கப்பு கடல மாவு, தேவையான அளவு மிளகாத்தூள், தண்ணி தேவைக்கேற்ப, சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூனு, சால்ட்டு நமக்கு பெருங்காயப்பொடி. வாங்க நம்ம எப்படி கலக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பு கடல மாவு போட்டுக்குங்க. மிளகா பஜ்ஜிக்கு நம்ம கடல மாவு போட்டிருக்கோம். அடுத்து ஒரு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் என்னது மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் நம்ம போடுறோம். அடுத்து சில்லி, ஒரு பிஞ்ச் அளவு நம்ம இதில் போடுறோம். அடுத்து சால்ட்டு தேவைக்கு ஏற்ப 1/4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு மாவோட அளவு நான் ஒரு பவுல் சேர்த்துருக்கேன், அதனால் நம்ம இவ்வளவு போடுறோம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கையை வச்சு இப்படி நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு தண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். நம்ம இந்த பஜ்ஜி மாவில் கலர் பவுட்ரு எதுவுமே நம்ம கலக்கலைங்க. அப்புறம் இது போடுவாங்க, அது உஷ்ணத்தை சோடாப்பு போடுவாங்க, அதுவும் நம்ம இப்போ கலக்கலை. அதனால தான் ஒரு 10 நிமிஷம் இந்த மாவை மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் 10 நிமிஷம் வச்சிட்டோம்னா மாவு புளிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செஞ்சோம்னாக்க நமக்கு ஃபுட் கலரும் தேவைப்படாது. மிளகாத்தூள் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த மிளகாத்தூள் கலர் நமக்கு நல்லா வரும். ஒரு 10 நிமிஷம் நம்ம கலர் பவுடர் வேணும்னா ஆப்ஷனல் என்ன செஞ்சுக்கலாம்னா குங்குமப்பூ இருந்துச்சுன்னா இதில் கலந்துக்கலாம். நான் இல்லை, அதனால் நான் அது போடலை. மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் நம்ம இதை வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் மிளகாவை கட் பண்ணி மிளகா பஜ்ஜி நம்ம போட போகிறோம். அடுத்து 10 நிமிஷம் கழித்து நம்ம மாவு பார்ப்போம். பஜ்ஜி மாவு கலந்து வச்சுருக்கோம். 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருது ரெடி ஆகிட்டுங்க. பாருங்கள், மாவு கொஞ்சம் புளிச்சிருக்குது. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பஜ்ஜி மிளகாவை எடுத்து பஜ்ஜிக்கு சைஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். பஜ்ஜி மிளகாய் ஒரு 7 மிளகாய் எடுத்துருக்கோங்க. நம்ம அதுலேருந்து 7 மிளகாய் கட் பண்ணி நம்ம மாவில் முக்கிய நம்ம போட போகிறோம். இப்போ நான் பஜ்ஜி மிளகாய் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. காரம் நம்ம வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த விதைகளை மட்டும் இப்படியே எடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம் காரம் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனாக்கா நீங்கள் இந்த மிளகாவோட இந்த விதைகளை மட்டும் நம்ம எடுத்துட்டு செஞ்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதை நான் 2ஆக இப்படி கட் பண்ணி வைக்கிறேன். மிளகாய் இப்போ நம்ம கட் பண்ணி சைஸாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம். நம்ம இப்போ காரம் வேணும்னா இந்த மாதிரி விதையோடு வச்சுக்கலாம். காரம் நமக்கு வேணாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்னா இந்த மாதிரி காரத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு சைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே மாவு ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ரெடி பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இரும்பு கடாயை வச்சு நம்ம எப்போதுமே இரும்பு கடாயில் செஞ்சோம்னா நல்லதுன்னா இரும்பு கடாயை வச்சு நம்ம ஆயில் ஊற்றுறோம். தேவையான அளவு பொரிக்க தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயட்டும். ஒரு 5 நிமிஷம் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது போட்டு எடுக்கலாம். நம்ம மிளகாய் எண்ணெய் நமக்கு காஞ்சிருச்சு. மிளகாவை எடுத்து மாவில் நம்ம இப்படி முக்கி இப்படி அழகாக எடுத்து இப்படி போட்டுருங்க.
கொஞ்சம் நேரம் முடிஞ்ச பிறகு என்ன சொன்னால் இப்படியே நம்ம திருப்பி போட்டுருவோம். ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம வந்து கலர் பவுட்ரு போடலை, மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நம்ம இந்த இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். நல்லா புஷ்ஷுன்னு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சோம்னா புளிச்சு போய் இப்படி மாதிரி வந்துடும். பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பஜ்ஜி எடுத்து சூடாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சாஃப்டாகவும் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி ரெடி ஆகிடும். மாவு வந்து புளிக்க வச்சு கலர் பவுட்ரு போடாமல் நல்லா ஹெல்த்தியாக வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ. நம்ம பஜ்ஜி செஞ்சோமா, அதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்காக தேங்காய் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 1/2 மூடி தேங்காய். அப்படி நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு மிக்சியில் அரைக்க ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இதை செஞ்சுக்கிறோம். தேங்காய் வந்து நம்ம ஒரு மூடி வந்து எடுத்துட்டோம் தேங்காய் சட்னிக்கு. இப்போ வாங்க மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கலாம். பூண்டு சேர்த்துக்கணுங்க. தேங்காய் 3 வரமிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனால் வரமிளகாய் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து பொட்டுக்கடலை ஒரு 2 கைப்பிடி அளவு. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மிக்சியில் நம்ம இதை அரைக்கணும். குறைச்சி தண்ணி நம்ம வந்து தேவையான கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். இன்னும் கொஞ்சம் அரைக்கணுங்க. தண்ணி நம்ம வந்து ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி அரைச்சிட்டா தாளிப்பு கடாயை வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றணுங்க. பஜ்ஜி சுட்டதில் இருக்குதுல்ல, அதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து தாளிப்பு ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கடாயை வரட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போடுறோம். 1 டீஸ்பூன் அளவு கடுகு. எண்ணெய் வந்து காஞ்சோன்னே கடுகு வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வைக்கணும். டயத்தில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எங்கள் வீட்டு மரம் செடியில் நான் வச்சுருக்கேன். அதுலேருந்து தான் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு சட்னி வந்து நம்ம அதில் போடலாம். சட்னி இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை செய்யணும். இல்லைன்னா வந்து சட்னி இதாகிடும். இப்போ ரெடி. நான் சொன்னேன் இல்லைங்க உங்களுக்கு, பச்சை மிளகாயோட கார மிளகாய் போட்டால் தான், வரமிளகாய் போட்டால் தான் நமக்கு என்ன ஆகும்,
கலர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பஜ்ஜிக்கு இதுக்கெல்லாம் வந்து பச்சை மிளகாய் சேர்க்காமல் காஞ்ச மிளகாய் போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பஜ்ஜியும் இப்போ சட்னியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் நான் எடுத்து காமிக்கிறேன். பஜ்ஜி எடுத்து வச்சுட்டு அழகாக நம்ம வந்து யாராவது வந்தாங்கன்னா அழகாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சட்னி வச்சு பஜ்ஜி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.